ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஒரு 2 டேஸ் ட்ரிப் போலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி தான் நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, பூக்கல் பூம்பாறைங்கிற இடம். அது எங்க இருக்குன்னா, கொடைக்கானல்ல வந்து கொடைக்கானல் போயிட்டு அங்கிருந்து நீங்க ஒரு 25 கிலோமீட்டர் மேல போனா பூக்கல்ங்கிற ஒரு ஏரியா. அது வந்து சூப்பரா இருக்கு. எப்படின்னா அருவிகள் அது இதுன்னு நல்லா இருந்தது பார்க்கறக்கே. இப்ப நம்ம அங்க தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் போய். கொடைக்கானல்ல இருந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். எங்கன்னா பூம்பாறை, மன்னவனூர். பூம்பாறை வந்து 19 கிலோமீட்டர், மன்னவனூர் வந்து 32 கிலோமீட்டர். இப்ப நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க 2 பக்கமே வந்து நல்லா ஒரு இயற்கை காட்சி சூப்பரா இருக்கு. அந்த குருவி எல்லாம் வந்து நல்லா அந்த கீச் கீச் அந்த சவுண்டு நமக்கு அந்த ஒரு எப்படின்னா ஜில்லுன்னு ஒரு காத்து வந்து இப்படி மழை வரும்போது அடிக்கிற காத்து மழையே வராமையே நமக்கு அடிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அங்கிருந்து வந்துட்டு இருக்கிறோமா, அப்ப பூக்கல் லேக்குக்கே வந்து இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வந்துட்டோம். பூக்கள் நம்ம சொன்ன பாத்தீங்களா உங்ககிட்ட. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப அங்க வந்துட்டு நம்ம வந்து இங்க ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போகணும். ஆனா அங்க என்ன அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அங்க ஒரு கைடு இருக்காரு. கைடு மூலியமா தான் அந்த ஃபால்ஸ் போய் பார்க்க முடியும். ஏன் சொல்றேன்னா, அங்க போனீங்கன்னா வச்சுக்கோங்க போய் ஒரு மலை அப்படியே மலை கீழ இறங்குற மாரி தான் இருக்கு. அங்க வந்து சேறு சகதியா இருக்கு. ஒரு மாரியா இருக்குமாமா. அதனால வந்து நமக்கு இடமும் தெரியாது. காடு ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பூக்கல் அந்த ஃபால்ஸுக்கு போகணும் 5 கிலோமீட்டர் அங்கிருந்து. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கைடு மூலியமா நம்ம போனா தான் அங்க நீட்டா போக முடியும். இப்ப கைடுக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் இப்போ 500 ஒரு ரூ. 1000 நம்ம குடுத்தோம்னா, அவங்க நீட்டா நமக்கு எங்க என்ன இருக்கு, ரூம் அரேஞ்ச் பண்றது வந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. அது அவங்க கைடு கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் நம்ம அங்க ஃபால்ஸுக்கு போயிட்டு, அதுக்கு வந்து ஒரு ரூ. 700 நம்ம குடுத்தோம்னா, நமக்கு அந்த குதிரையிலேயே நம்மள மேல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குதிரை தேவை இருக்கும். ஆனா ஆனா அந்த குதிரையே வந்து அந்த சேத்துல வந்து வலிக்கும். அதனால இறங்கும்போது நம்ம இறங்கிக்கணும். நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எனக்கு இப்பவே கேக்குது காதுல. அந்த அருவி சவுண்ட் வந்து அந்த விழுகுறது அந்த சவுண்ட் சூப்பரா இருக்கு. இது நல்லா கேக்குது. நம்ம அருவி கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறோம். கைடுட்டு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, "தம்பி வந்துருச்சுப்பா" அப்படின்னாரு. இப்ப நம்ம வந்துட்டோம். அருவி பார்த்துட்டோம் பாருங்க. கண்டிப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஃபால்ஸ்ல குளிச்சாச்சு. குளிச்சு என்ஜாய் பண்ணி நல்லா பார்ட்டி பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்ப நம்ம இங்கிருந்து நம்ம மேல போறோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த பூக்கள் அந்த என்ட்ரன்ஸுக்கு போறோம் நம்ம. அந்த கைடு கூட போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்ப குளிச்சனால நமக்கு போறதுக்கு எனக்கு அந்த டயர்டே தெரியல. ஏன்னா அந்த தண்ணி வந்து அவ்வளவு தூய்மையா அந்த மலைப்பகுதியில இருந்து வரனால அது அவ்வளவு மூலிகை மேல ஒரு நல்லா இருந்தது அந்த தண்ணி. இப்ப நம்ம டயர்டே இல்லாம நான் போயிட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாறையாவே தான் இருக்கு. பாருங்க அப்புறம் இதுதான் வந்து அந்த மலை ஃபுல் வியூ. அந்த கூக்கல் மலை அங்க மேல இருந்து பார்த்தா இந்த ஃபுல் வியூ நமக்கு தெரியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அந்த அருவி பத்தி வியூ நமக்கு தெரியுது பாத்தீங்களா? நம்ம கீழ போய் குளிச்சோம் பாத்தீங்களா? அந்த அருவியோட வியூ தான் இது. அடர்ந்த காடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடர்ந்த காடை தாண்டி வந்தா இப்ப கூக்கல் அந்த கிராமம். அந்த கிராமத்தை தான் இப்ப பாக்குறோம். பாருங்க. எல்லாம் எப்படி அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு மணி நேரத்துல மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கூக்கல் ஏரி அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனா கூக்கல் ஏரி. அதுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த கூக்கல் ஏரி தான் நீங்க பாக்குறீங்க. இங்க பூரா வந்து ஒரு ஆகாய தாமரை அந்த வந்திருக்கு பாருங்க. அது அழகா எல்லாமே அழகா இருந்துச்சு. பார்க்க போனா இதெல்லாம் சூப்பரா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது இங்கிருந்து பாக்குறதே உங்களுக்கு ஃபுல் வியூ அப்படியே நமக்கு அந்த கூக்கல் ஏரியில இருந்து பாக்கணும் ஃபுல் வியூவே நமக்கு தெரியும். அந்த கூக்கல் ஏரியாவோட மொத்தம் இதுமே. இப்ப வந்து இதுதான் வந்து நம்ம தங்க போற இடம். பாருங்க. இது பாக்குறீங்க பாத்தீங்களா? இங்கதான் நம்ம தங்க போறோம். ஸ்டே பண்ண போறோம். இது வந்து இங்க வந்து ரூம் எல்லாம் வந்து ஏஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 600 இருந்து ரூ. 10,000 வரைக்கும் இங்க ரூம் எல்லாம் இருக்கு. நமக்கு காட்டுறது வந்து இப்ப வந்து இது வந்து ரூ. 10,000.
இதுல வந்து ஒரு 7லேருந்து 8 பேர் வரைக்கும் நம்ம தங்கலாம். சாப்பாடு உங்களுக்கு எல்லாமே அவங்களே இது பண்ணிருவாங்க. ப்ரொவைட் பண்ணிருவாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம்ல தங்கணும் பார்த்தீங்களா? அங்க தான் நம்ம நின்டு பார்த்துட்டு இருக்கோம். வியூ பாயிண்ட் செமையா இருக்கும். இப்ப இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல வந்து நமக்கு ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம கொஞ்சம் முன்னால போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ் வந்து வியூ நமக்கு கொஞ்சம் தெரியும் பாருங்க. தெரியுதா? அந்த ஃபால்ஸ் தான். இப்ப நம்ம இங்கிருந்து அங்க போப்போறோம். அதுக்கு வந்து அ ஒரு ரூ. 60 அந்த மாரி நம்ம கட்டுனோம்னா, அவங்க வந்து அந்த ஃபால்ஸ் கைடு வந்து நீட்டா கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து அந்த ஆட்டு பண்ணை சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம வந்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஆடு பக்கம் இருக்கு இங்க. இது எதுக்கு வளர்த்துறாங்கன்னா, அந்த கம்பெனில நம்ம செய்றாங்க பார்த்தீங்களா? குளுர் பிரதேசத்துக்கு. அது வந்து எல்லா பக்கமும் இங்கிருந்து தான் இம்போர்ட் ஆகுது. எப்படின்னா, இவங்க இந்த இந்த ரோமத்த வந்து எல்லாம் கட் பண்ணி, அத வச்சு தான் இந்த கம்பளியில தான் செய்றாங்களாமா. இப்ப நம்ம வர்றப்போ வந்து மழை வர்றனால எல்லா ஆடுமே மூடி வச்சுட்டாங்க. நமக்கு ஒரே ஒரு அந்த சின்ன ஒரு இடத்துல ஒரு ஒரு 30, 100 ஆடு இருக்கிறத மட்டும் தான் காமிக்கிறாங்க. அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஒரு 4000த்துலருந்து ஒரு 5000 வரைக்கும் விக்கிறாங்களாமா. இது எல்லா இடத்துலயும் வளராதாமா. இது வந்து ஒரு குளிர் பிரதேசங்கள்ல மட்டும் தான் வளரும். இது முயல் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. இது இங்க எப்படின்னா, எல்லா நாட்டு முயலுமே இங்க இருக்குமாமா. இது வந்து ஃபீடிங் எல்லா பக்கமுமே வித்துட்டு இருக்காங்க. வேணா நம்ம வாங்கிக்கலாம். ஆனா நம்ம ஏரியால வளருமாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அதனால நம்ம ஒரு சின்ன வியூ அது எப்படின்னா டைமிங் முடிஞ்சனால அத லாக் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன இதுல வந்து நாங்க அந்த கேமரா ஒரு ஓரமா வச்சு எடுத்தது தான் சின்ன வியூவா நமக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க அதை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அ பாருங்க இது நல்லா இருக்கும். பாருங்க எல்லாம் சூப்பரா பாருங்க எப்படி ஓடி விளையாடிட்டு இருக்கு முயல் எல்லாம்.
தமிழ் சினிமால நிறைய படம் வந்து இங்க எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். அது பாத்தீங்கன்னா இப்போ என்ன படம்னா ரஜினி முருகன், அப்புறம் அந்த மாதிரி நிறைய. இப்ப நான் வந்து இப்ப ரீசெண்டா வந்த படத்தை சொன்னேன். ஆனா அங்க வந்து பேனரே வச்சிருக்காங்க அதுக்கு. என்னென்ன படம் இங்க அந்த இடத்துல வந்து முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு. அங்கதான் அது எண்டு. அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில் என்ன சொல்றாங்க. இப்ப அங்கதான் நம்ம இருக்கோம். அங்க சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது. ஆனா நீங்க கொடைக்கானல்னு வந்தா நீங்க இந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் வரணும். ஏன்னா இது ஒரு நல்ல பிளேஸ். அப்புறம் சேவல் செத்து போச்சு சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க.